ஃப்ரெஷ் சாமும் யங் எனர்ஜியும் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷனும் நம்ம ஹாப்பி ராஜ்க்கு ஒரு ஸ்பெஷல் டச் கொடுத்துருக்கு. அண்ட் அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து மக்களோட அட்டென்ஷனை பெருசாக கெயின் பண்ணியிருக்கு. லெட்ஸ் வெல்கம் அ ஹீரோயின் ஸ்ரீ கௌரி பிரியா அவர்கள். ப்ளீஸ் கம். అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27 ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயவர்தன் சார் அண்ட் ஜெயகாந்த் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மரியா ஃபார் பிலீவிங் மீ அண்ட் ட்ரஸ்டிங் மீ ஃபார் பீங் யோர் காவ்யா. அண்ட் ஜிவி சார், ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக 2 பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படின்னு இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் 2 பேரும். வாங்க வாங்க ஜி, போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஃபவுண்ட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இன் யூ அண்ட் ஐ ஆல்சோ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஃபாதர்ஸ் அப்பா சார் அண்ட் ஜார்ஜ் மஜன் சார், சார் இட் வாஸ் மை ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அப்பா சார் என்னோட அப்பாவாக நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வி ஆல் ஹேட் அ வெரி வெரி கிரேட் டைம் ஆன் செட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் குரூப்புக்கும் குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பி ராஜ் March 27 வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ தான் அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண 2 படங்களுமே ஹிட்டு. லவ் டுடேல இன்ட்ரடியூஸ் ஆகி அப்புறம் TTT படத்துலேயும் ஹிட்டு கொடுத்து அதை தொடர்ந்து ஹாப்பி ராஜ்லையும் நடிச்சிருக்காங்க. நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் பிரார்த்தனா நாதன் அவர்கள். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி ராஜ் மாதிரி ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது இட் வாஸ் மை ப்ளஷர் சார். கௌரி, யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை. அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவர் இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி லவ் டு டானு மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் TTT சைன் பண்ணதால் 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனான்னு சொன்னே. ரொம்ப மரியா என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள், சரி 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 நான் வந்துடுறேன் ஓகே, நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் ஓடி வந்துடுறேன் சொல்லியா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், செம்ம எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th March கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்போம். நன்றி.
படங்கள்ல அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கியூட் ஃபேஸாலையும் நேச்சுரல் ஆக்டிங்காலையும் எல்லார் மனசுலையும் பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு. லெட் இட் பி காமெடி ஆர் கேரக்டர் ரோல்ஸ் ஆர் இமோஷன்ஸ் எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டட் ஆக்டர் ஜார்ஜ் மரியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். பியாண்ட் பிக்சர்ஸ் பட விழாவிற்கு வருகிறந்த சிறப்பு விருந்தினர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கவின் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் டீம்லேருந்து வந்த இந்த தமிழ்குமரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா சகோதரர்களுக்கும் வணக்கம். இந்த படம் ஹாப்பி ராஜ் படம். எங்கள் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கலக்கியிருக்கிறாங்க. இளமையை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கௌரி பெரியா அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடித்த எல்லா கலைஞர்களும் வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. மரியன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறது. படத்தை தயாரித்த ஜெய்வர்தன் அவர்கள் அண்டு நாங்கள் ஜெயின்னு தான் கூப்பிடுவோம். பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் நல்ல ஃபேமிலி ட்ராமாக வந்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்த்து இன்புறுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி தான் நான் இங்கே மேடை கூப்பிட போகிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் மியூசிக் டைரக்டர். இப்போ அவர் போடுற பாடல்கள் எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. மல்டி லாங்குவேஜஸில் சர்வமயாவா இருக்கட்டும், சிறையா இருக்கட்டும், இப்போ அதை தொடர்ந்து ஹாப்பி ராஜா இருக்கட்டும், ஆடினே இருப்பேன் ஒரு சாங். அந்த சாங் பட்டி தொட்டிலாம் கலக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட இங்கே வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நீங்கள் நிறைய பேசணும் சார். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு போயிட்டு இருக்குது. ரொம்ப டைம் போகிறதே தெரில. ரொம்ப எல்லோரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் ஜெய், அப்புறம் ஜெய்வர்தன், ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ப்ரொடியூசர் இந்த டவுன். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதாவது அந்த ப்ரொடியூசர் அந்த இது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக வரும். ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச். 2வது படம் நான் கூட ஒர்க் பண்ணுறேன். ஜிவி சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். அதாவது தன்னை வச்சுக்கணும்னு எனக்கு அப்படி தெரியல. அவர் நேச்சுரலாகவே அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட மீட் பண்ண டைமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆரா வந்து எனக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, அது உள்ளேருந்து வர்றது தான். ஸோ அது வந்து அவரோட படங்கள்லையும் சரி, அப்புறம் தன்னை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணுன்ற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அது வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அவர் நடித்த நிறைய படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ அவரோட இதில் வந்து இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். அப்புறம் மரியா தேங்க்யூ ஸோ மச். இது வழியாக உங்களுக்கு நிறையா ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறையா படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். உங்கள் கண்ணில் நீங்கள் என்ன பேசிட்டீங்க எனக்கு தெரியுது, அது நடந்துடும். பிஜிஎம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடிச்சிடலாம். அப்புறம் கார்த்திக் நேதா, சாரதி, விவேக், எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ஏன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது லிரிக்ஸ். ஸோ எவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணாலும் லிரிக்ஸ் சரியாக அமையலையோன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அந்த கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கங்கைமரன் சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. அது அப்பப்போ தோணும், ஆனால் அது கரெக்டாக இந்த படத்தில் அமைஞ்சிச்சு. அதுக்கு மொத்த டீமும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். மரியம் சார், உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா கேஸ்டிங்குமே இவங்க இல்லாமல் நான் நினச்சி பார்க்க முடியல. ஜிவி சாராக இருக்கட்டும், கௌரி மேமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் செல்வா. அப்புறம் கவின் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு நான் நிறைய பழகினதில்லை, ஆனால் எனக்கு எப்போ நான் அவர் மீட் பண்ணாலும் ரொம்ப வருஷம் ஒரு பழகின ஒரு ஃபீல் எனக்கு அவர் கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேவி சாருக்கு நன்றி, இங்கே வந்து இது லான்ச் பண்ணதுக்கு. இன்னும் கானா வினோத்தானே, நான் வந்து அவர்கிட்ட பிக் பாஸ் படத்துலேருந்து அவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டாக முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அது அமைஞ்சிருச்சு. தேங்க்யூண்ணே. மணிச்சந்திரா, ரொம்ப மாஸ்டர் ரொம்ப நன்றி.
என்னன்னா ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒரு படம் மாஸ்டராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு லிரிசிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்கிறப்ப வந்து அது ஒரு இன்னைக்கு இருக்கிற டைமில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அது உங்களுக்கு நடந்திருக்கிறது எனக்கு ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையும் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.